இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் அசிங்கத்துக்கும் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தனித்தனின்னு புரிஞ்சுக்காது தான். எப்படியானா இந்த மனுஷங்களை ஒன்றாக்கிடலாமான்னு பார்க்குறானுங்க. கடவுள் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் நீ தனி தான்டான்றாரு. ஒரே பிரச்சனை எங்கடான்னா இங்கே தான். என் பிரச்சனையே உங்கள் ஒற்றுமையை கலைச்சிருது தான். நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதி ஒற்றுமை போயிடும், உங்கள் மத ஒற்றுமை போயிடும், கணவன் மனைவின்னு ஒற்றுமையாக நடிக்கிறீங்களே அது போயிடும். ஒரே ஆபத்தானவனாங்கிறானே. ஆனால் அதுக்கப்புறமா அன்பு மணந்துடும். கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரியும், ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தா இதான் கரெக்டுன்னு உங்களுக்கே புரியும். நான் உங்களை மாற்றவோ பேசவோ வரல, உங்களை திருத்தவோ கூட்டவோ வரல. ஆனால் உங்கள் அறியாமையை போக்கிக்கோங்கன்னு சொல்ல வரேன். உங்களை தெரிஞ்சுக்கோங்க. என் பேச்செல்லாம் என்ன தான், நீ ஒரு தனி மனசு அளவுன்னு தனி தான். அதுதான் 40 நாள் கோர்ஸு, அதுதான் பயிற்சி, அதுக்கு தான் உபதேசம்லாம். என்னுடைய உத்திகள்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை தனித்துவமாக ஆக்கிடும். உங்கள் தனித்துவத்தை கொண்டாடுற மாதிரி ஆக்கிடும். நீங்கள் ஒரு தனி அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிடும். மரணம் எனக்கு மட்டும்தான். கூட்டமாக செத்துருந்தா கூட, ஆனால் யாருக்கு தான் செத்துதே? என்ன தெரியாத நான் எப்படி வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும்? என்ன தெரியாத ஒருத்தர், அவருக்கு அவர் தெரியாது, அவர் வாழ்ந்தாராண்ணா. அப்போ ஒற்றுமையாக இருக்கிறன்ற பேர் வழியில் நீங்கள் யாரை எழுதுக்கிறீங்கன்னா உங்களை எழுந்துருக்கீங்க. நான் சொல்கிறது, நீங்கள் தனித்துவம்னு புரிஞ்சு ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமை எதனால் இருங்க, தேவைன்னு போட்டுன்னா நான் யாரை கூட ஒற்றுமையாக இருக்குண்ணா. ஆனால் இந்த பறவெளிக்கு புரியுது, நான் கொண்டாட வந்துவேன், நான் உண்மையானவன், நான் எல்லாருக்கும் வேல்யூ பண்ணுறேன், எல்லாரையும் மதிக்கிறேன்னா என் அறிவு விசாலமாகுது. என் அறிவு விசாலமாகுது. அப்போ எனக்கு பறவெளி எனக்கு இல்லாத ஞானத்தையும் கொடுக்குது. நான் பார்க்காத படிக்காத கேட்காத விஷயம்லாம் என்னால் பேச முடியுது. என் குரு அதையும் சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ண வேணாம், படிக்க வேணாம், தானாக என்ன பண்ணுற முடியும் புரியும். கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து ஒதுக்குமா? கருத்தில் வந்து ஒதுக்குமே. இந்த வரியை ஃபுல்லாக புரியணும் உனக்கு. புரிஞ்ச மாதிரி நினச்சானா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தனியாயிரு. அதுக்கு என் பயிற்சி உதவும். உன்னை கூட பேசு. நீ யாரை கூடவோ பேசுகிற, யாரை கூட மட்டும் நீ பேச மாட்டேன்ற. உன்னை கூட தொண்ணு பேசுகிற, ஆனால் உண்மையிலேயே நீ உன்னை கூட பேசவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. நீ உன்னை கூட பேசாமல் இருக்கிறியே எப்படின்னு தான். என் பயிற்சி பண்ணால் உன்னை கூட பேச ஆரம்பிச்சிடுவேன். உன்னை கூட பேசிட்டானே என்னை பிடிக்காமல் இருக்காது உனக்கு. என்னை என் பக்கம் திருப்பிட்டானா அந்த தான் ஆயிடுச்சே. தனித்துவத்துக்கும் தனிமைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனித்து வாழ முடியாது, ஆனால் தனித்துவத்தையும் இழக்க முடியாது. புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையட்டும். பாருங்க, நான் ஒரு மனிதன் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் குருன்னு திமிரெல்லாம் சொல்ல, இயல்பாக சொல்கிறேன். நான் ஒரு குரு, எனக்கு கடவுள் தெரியும். கடவுள் முன்னிலேருந்து அணியப்பட்டது இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்ன தெரியும், அதனால் உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வச்சு உன்னை கண்டுபிடிக்க வைக்க முடியும். எத்தனை ஜென்மம் தேவைன்னா தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. மேலும் ஜென்மம் எடுக்க பெரியா வேணுமா வேணாவா, தேவைன்னா எடுத்துக்க, தேவைன்னா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். எனக்கு அதெல்லாம் சொல்லித்தர வாய்ப்பு என்கிட்ட கடவுள் குத்தி வச்சுக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்கள். வார வாரம் ஒரு தலைப்பு. இன்றைக்கி வந்து தனிமை. தனிமைனாவே ஒரு அழகு தான். இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு இப்போ அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து பாட்டெல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. என் இனிய தனிமையே அப்படின்ட்டு. தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரம் என்ன தான், தனி மரம் தான். என்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லைன்னா நான் தனி தான். நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அவர் என்ன மாதிரி தான்னு. அப்படி யாருமே இல்லை. உங்களை மாதிரி ஒருத்தர் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை, பார்க்கவே முடியாது. ஆனால் சொல்லிப்பீங்க, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, அவரும் என்ன மாதிரி தான், நானும் அவரும் ஒன்று, நாங்கள் 2 பேரும் சேம் போட்டு, எங்கள் வேவ் லென்த்து இல்லாதெல்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஒட்டி நினச்சா கூட நீங்கள் யார் தான்? ஆமாம், ஒட்டி பிறந்த 2 குழந்தைங்களா இருந்தால் கூட வெட்டி எடுத்து 2 பிரிச்சுட்டு பேருக்கு 2 பேர் யார் தான்? வேறு வேறு தான். 2 தலையோடு இருக்கிற ஒரு உடம்பு பாவம். 2 தலையோடு இருக்கிற ஒரு உடம்பு
இப்போ ஒரு தலை அந்த உடம்பு இந்த பக்கமும் ஒரு தலை இந்த பக்கமும் வச்சு இழுக்கும். யாரோ யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ணி ஆகணும், வெட்டு குத்து தான் ஆகணும். 2 மூளை இருக்குது, 2 வாய்க்குது, 2 கண்ணுக்குதுலாம் 2 செட்டுக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இது ஒன்று விரும்பும் தோசையே, இது ஒன்று விரும்பும் இதுவே பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ தனிமை ஒரு அழகு. கடவுள் எப்படி தான் செஞ்சுக்கிறாருன்னா, என்ன மாதிரியாகவும் இன்னும் உன்ன மாதிரியாகவும் செஞ்சுக்கிறார். இது புரியாது தான் பிரச்சனையே. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் அசிங்கத்துக்கும் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தனித்தனின்னு புரிஞ்சுக்காது தான். எப்படியானா இந்த மனுஷங்களை ஒன்றாக்கிடலாமான்னு பார்க்குறானுங்க. கடவுள் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் நீ தனிதான்டான்றாரு. ஒரே பிரச்சனை எங்கடான்னா இங்கே தான். நான் மதத்தால் ஒற்றுமையாக இல்லாம் ஓகேங்க, என்னது ஓகே அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். முட்டாளால் மட்டும்தான் என்ன இருக்க முடியும்னா ஒற்றுமையாக இருக்க முடியும். அறிவாளி நீங்கள் யோசித்து பாருங்கள். அறிவாளி நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி கருத்து சொல்ல மாட்டானுங்க. 10 அறிவாளி ஒன்றா உட்காந்து மீட்டிங் நடத்தவே முடியாது. பெரிய சண்டை இருக்கும். 2 பேர் கத்தினுக்கிறாங்கன்னா 2 பேரும் அறிவாளின்னு சொல்லி இருப்பானுங்க. ஒரு மீட்டிங் ஹாலில் 2 பேர் பேசிக்கிறானுங்கன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த டீம்லேயே நாங்கள் 2 பேர் யாருன்னு சொல்கிறானுங்க. இங்கே பிரச்சனை அங்கே தான். மற்றவங்களாம் கம்முன்னு வேடிக்கை பார்த்துருப்பாங்க, எதையும்ட்டு. இவனுக்கு ஒரு 4 பேர், அவனுக்கு ஒரு 4 பேர் ஆகிடுவாங்க. எலெக்ஷன் வரும். அங்கே மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு ஒன்று ஆகும். எனக்கு புரியணும், நான் ஒரு தனியாளுன்னு புரிஞ்சிச்சேன்னா, என் ரோல் இதான்னு புரிஞ்சிச்சேன்னா, நான் இவ்வளோ தான் என்னுடைய எஃபோர்ட்டுன்னு புரிஞ்சிச்சேன்னா, என் தாவோ எனக்கு புரிஞ்சிச்சேன்னா, என் எல்லை எனக்கு புரிஞ்சிச்சேன்னா, யாரை கூட சண்டைக்கே போக மாட்டேன். நான் யாரும் என்கிட்ட சண்டைக்கும் வர முடியாது. யாருக்கிட்டையும் நானே பண்ண மாட்டேன், அவங்களும் என்கிட்ட என்ன பண்ண முடியாது. உங்களை நீங்கள் யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் பெரிய கஷ்டம். புரிய வச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவர் அபித்தாங்கன்ட்டுருவாங்க. பார்த்துருக்கலாம் நீங்கள் நிறைய இடத்துல. அவர் எப்பவுமே பித்தான். அவர் அப்படித்தான். என்னெல்லாம் அப்படித்தான் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எப்பவுமே அப்படித்தான். அது கஷ்டம். உங்களை உணர்த்துக்கிட்ட புரிய வைக்கிறது பாருங்களேன், அது மிகப்பெரிய போராட்டம். அங்கே ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவர் எங்கேனாலும் ஐயாவை வந்து இட்டுன்னு போயிடலாம். அவர் அப்படித்தான். ஏன் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். என்ன பண்ணிக்கலாம், அவரை கூட நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கலாம், ஒன்றா பேசிக்கலாம், ஒன்றா என்ன பண்ணிக்கலாம், நம்ம சுற்றி முட்டிக்கலாம். அவர் அப்படித்தான். சில பேர் ரிஜிடாக இருப்பாங்க, அவரும் அப்படித்தான். அவரை கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்? அவர் அப்படித்தான். இவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான். அப்போனா நீங்கள் வரையறுக்கிற மாதிரியா ஆயிடுறீங்க. இன்னொரு பக்கம் இருக்குது, வரையறுக்கிற மாதிரி நீங்கள் என்னங்க ஆயிட்டீங்க. ஒருத்தர் மனசில் உங்களை பற்றின ஒரு முடிவு அவர் ஏற்றுக்குன்னு உங்களை அப்படி பார்த்துங்கிறாரு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தரை இன்னொருத்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றது எங்கே இருக்குதுன்னா அவர்கிட்ட தான் இருக்குது, இவர்கிட்ட இல்லை. வேர்க்கல்ல தான். முந்திரி தான். வேர்க்கல்லையும் முந்திரிக்கும் சண்டையே இல்லை. வேர்க்கல்லிக்கும் முந்திரிக்கும் என்ன இல்லை, ஒரு சண்டையும் இல்லை. வாய்க்கா போகிறோ அக்கா போகிறோ எந்த கருமமும் அதுக்குள்ளே இல்லை. நான் தான் சொல்லுங்கிறேன் முந்திரி பருப்பு விசேஷமானதுன்ட்டு. நான் என்ன சொல்லுங்கிறேன், முந்திரி பருப்பு விசேஷமானதுன்ட்டு. இங்கே வந்தால் பீனட்டுன்றான். என்ன நெட்டு அது? ஏற்கனவே எனக்கு முந்திரி பருப்பு மேலே பெரிய அபிப்பிராயம் வர இருக்குது. இவன் வர வேர்க்கல்லையே பீனட்டுன்ட்டான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் போயிட்டு கேவலமாக சொல்லுவேன், அதெல்லாம் முந்திரி பருப்பு போட்டு என்ன பண்ண முடியாது. அதுவும் கேஷுவல், இது பீனட். பாருங்க, ரெண்டுமே அது அழகு தான், அது சுவை தான். அதுக்கான ஒரு சுவையை கடவுள் குத்து வச்சுக்கிறாரு. அதுலேருந்து எண்ணெய் எடுக்க முடியும். ஆனால் முந்திரிலேருந்து எண்ணெய் எடுக்க முடியும். எடுத்தது இல்லை. ஆல்மநாடு இதுலேருந்து எடுத்துக்கிறானுங்க, இதுலேருந்து பாதாம்லேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. முந்திரிலேருந்து இன்னும் எண்ணெய் எடுக்கல. மேபி நான் பேஸ்ட்டு பேர் எடுத்தாலும் எடுப்பாங்க. சரக்கு எடுக்கிறாங்க பழத்துலேருந்து, முந்திரிலேருந்து இல்லை, பழத்துலேருந்து. உங்கள் அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும். பரவாயில்ல, இன்ஃபர்மேஷனை நீங்கள் தப்பாக வாங்கி வச்சுருக்கீங்க.
முந்திரி பழத்தில் எடுக்கிற சாராயம் முந்திரி பருப்புலேருந்து இல்லை. நான் பருப்பை பற்றி பேசிக்கிறேன். வேர்க்கடலை ஒரு பருப்பு சீடு, முந்திரி ஒரு சீடு. அப்போ அதில் பிரச்சனை இல்லை. முந்திரி ஆகும். எல்லா முந்திரியும் ஒன்றானா கிடையாதுங்க. முந்திரி பருப்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முந்திரி பருப்புக்கே வித்தியாசங்குது. நான் எல்லாத்தையும் முந்திரின்னு மொத்தமாக போட்டு அமுக்கினுக்கிறேன். அதனால் என்ன தெரியுது இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் முந்திரி டு முந்திரி தெரியாது எனக்கு. ஆனால் முந்திரிக்கும் வேர்க்கடலைக்கும் டிஃப்ரென்ஸை, முந்திரிக்குள்ளே வித்தியாசம் இருக்குதுன்னு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, உடச்ச முந்திரி, தூள் பண்ண முந்திரி, முழு முந்திரி, சால்ட்டட் முந்திரி, பெப்பர் முந்திரின்னு நீங்கள் வாங்கி பார்த்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா தான் முந்திரி பருப்பில் இவ்வளோ வித்தியாசங்குதான்னு தெரியும். இல்லைனா முந்திரி வேர்களை கூட சண்டை போட்டுனே இருப்பீங்க. நீங்கள் சொல்கிற முந்திரி நான் சொல்கிற முந்திரி ஒன்றா கூட இருக்காது. நான் முந்திரின்னு சொன்ன உடனே நான் சாப்பிட்டது, நான் அனுபவிச்சது, நான் பண்ணதெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கும் எனக்கு. நீங்கள் கேட்ட உடனே உங்ககிட்ட என்ன இருக்கான், நீங்கள் உங்கள் அனுபவத்தோடு தான் அந்த முந்திரி என்ன பண்ண போகிறீங்க, அணுக போகிறீங்க. அப்போ நான் சொல்கிற முந்திரி நீங்கள் சொல்கிற முந்திரி ஒன்றாச்சானா? அப்போ பேசும்போது கூட பேசுகின்ற வார்த்தையிலேருந்து எடுத்துக்கிற விஷயம் கூட ஆளாளுக்கு வேறு தான், ஒன்று கிடையாது. இப்போ எல்லாமே தனி தான். அப்போ எல்லாமே என்ன தான், தனி தான். தனிமை அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு பதவின்ட்டு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்ட்டு. அது வந்து பதவியாக சொல்லிடுறாரு. அதான் அவனோட பதவி. தனித்து இருத்தல் வேறு, தனித்து இருத்தல் வேறு, தனிமை வேறு, தனித்துவம் வேறு. எல்லாம் ஒன்று கிடையாது. இங்கே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. மனிதனுக்கு எல்லாருக்கும் 2 கண் இருக்கும். ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, 2 யாவர்க்கும் கண். வித்தியாசம் இல்லை. ஆனால் எல்லா கண்களும் ஒரே மாதிரியாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா கண்களும் காட்சியை ஒரே மாதிரி உணருதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே என்ன தான் இருக்குது, தனித்துவமான ஒன்று இருக்குது. தனித்துவமான நான் ஒரு தனி அப்படின்னு எனக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான்னா எங்கள் அம்மா, நான்னா எங்கள் அப்பா, நான்னா என் ஜாதி, நான்னா என் நாடு, நான்னா என்னுடைய மொழி, நான் என்ன நினச்சிங்கிறேன், நான் ஒரு கணவன், நான் ஒரு மனைவி, இல்லை நான் ஒரு அப்பா, நான் ஒரு மகள், நான் ஒரு மகன், இப்படி தான் நான் நினச்சிங்கிறேன். நான் யார் இப்போ? நான் எனக்கு தெரியாது. ஏன்? நான்னா ஒரு பேர், நான்னா ஒரு பேர் என்ன தெரியாதா? நான் தான் கலை பேசுகிறேன். கலையரசனாடா நான். வாய்ஸ் தெரியலையா? அந்த எண்ணில் கலைன்னு சொன்னால் கலையரசனாக இருப்பாங்கன்னு சொன்னால் என்ன தெரிலன்னு நான் கேட்டேன். பேசுறது லேடிஸ் வாய்ஸ்ன்னு கூட அவனுக்கு தெரியல. கரெக்ட் தானே? சில ஃபோன் மோசமான ஃபோன் ஆகிட்டு இருக்கும், ஃபோனு கரகுபராவன்னு ஆகிருக்கும், இல்லை வாய்ஸ் மாடுலேஷன் ஆகி போயிருக்கும். இந்த காலர் எங்கன்னா டெக்னிக்கல் காலர் வந்தோன்னா உங்களுக்கு வாய்ஸ் மாறிடும். ஒரு காலத்தில் அதை கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம், வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி. உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் ஆப்ஷன் இருக்குது. பேசின போது ஸ்க்ரீன்ட்டா ஏற்றுக்கும். அது எப்போனா சீனா கூட ஏற்றுக்கும். அது ஏன் சீக்கும் சிரிக்கும் பெரிய வித்தியாசம் அதுக்கு தெரில. இல்லைலாம் இல்லை. இப்போ பிரச்சனை எனக்கு என்ன தெரிலன்னா, நான் ஒரு தனின்னு எனக்கு தெரில. என்ன தெரியல, நான் ஒரு கூட்டம், நான் ஒரு மதம், நான் ஒரு ஜாதி, அப்படி தான் ஆகிட்டுக்கிறேன். கற்றுக் கொடுத்தவங்களும் எப்படி தான் கற்றுக் கொடுத்துறாங்க. நான் ஒரு மனிதன், நாமெல்லாம் மனிதன். எது சரி? நான் ஒரு மனிதன், நாமெல்லாம் ஒரு மனிதன். இதில் எது சரி? நான் மனிதன்னு நினச்சி பேசுகிற விஷயம் வேறு, நீங்கள் மனுஷன் நினச்சிங்கிற விஷயம் வேறு. ஒருத்தரும் மனுஷன் நினச்சிக்கிற அர்த்தம் வேறு வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ பேசும்போது, நம்மன்னு சொல்லலாமா? தலையை எண்ணி இட்லி சுட்டிங்கன்னா சரியாக வரும்னு நினைக்கிறீங்க? சரியாக கொடுக்க முடியும், ஆனால் திருப்தியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படி தானே? திருப்தியாக இருக்கணும்னு இட்லி சுட்டிங்கன்னா மீந்து போயிருக்கும், இல்லைன்னா பார்த்தாமல் போயிருக்கும். ஒன்று மீந்துடும், இல்லை பார்த்தாது. அப்படி தானே? தனின்னு தெரிஞ்சிச்சேன்னா ஆப்ஷன் என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம். உனக்கு எத்தனை? அப்போ என்ன பண்ணலாம் நான்? அப்போ எனக்கு என்ன புரிஞ்சால் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலாம்.
சரியா எப்போ ஆர்கனைஸ் பண்ண முடியும்? தனின்னு புரிஞ்சாதான் இன்ஃபர்மேஷனே கேட்பேன். தனின்னு புரியலண்ணா நிறைய முட்டாளுங்க இந்த சாமியாருங்கன்னு சொல்லி குருன்றவங்களுக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னா எல்லாம் தனின்னு தெரியாமல் போயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தாதுன்னு புரியல ஒருத்தனுக்கு. ஆனால் அவன் போதிக்கிறான். இங்கே பிரச்சனை அங்கே தான். அவனா புரியல. ஒரு குதிரைக்காரன் இட்டுன்னு போய்க்கிறான் ஒரு பேச்சாளரை. எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசிக்கிறாரு. பேசிட்டு வந்து குதிரைக்காரனை கேட்டுக்கிறாரு, நல்லா பேசுன்னு. நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, ஒரு குதிரைக்கான புல்லு தான் போடுவேன். நீங்கள் ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை தான் போடுவேன். 100 குதிரைக்கு ஒரு புல்லை போட மாட்டேன். 100 குதிரை போட ஒரு குதிரைக்கு போட மாட்டேன். ஒரு குதிரைக்கு ஒரு குதிரைக்கான புல்லை தான். ஆனால் அவர் எப்படி பேசுவார்? பேச்சாளர் எப்படிங்க பேசுவார்? புக்கு யாருக்காக எழுதப்பட்டது? உனக்காகவா? ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கல்ல, அது யாருக்காக எழுதப்பட்டது? எல்லாத்துக்கும் பொருந்துமா? அது எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு புரியாத ஒருத்தன் தான் புக்கு எழுதிக்கிறான். அங்கேயும் அவன் யாரு? அவன் முட்டாளு. நீ என்ன பண்ற? நீ அவனை அப்ப யார அவன் வச்சுட்ட? இப்போ எல்லாருக்கும் பொருந்த மாதிரி எல்லாரும் பேச முடியாதுன்னா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி எழுதுறோன்னுங்கிறான். அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாரும் 40ஆம் நம்பர் சட்டை போடுங்கன்னு சொல்ல மாட்டான். எல்லாரும் சட்டை போடுங்கன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஏன்? குளிருது இந்த நாட்டில் இருந்தால் குளிரும், அதனால என்ன பண்ணுங்க, சட்டை போடுங்க. ஏன் சைஸ் சொல்ல? அப்போ அவனுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? எல்லோரும் ஒன்றும் கிடையாது. இந்த பலதரப்பட்ட பேர் இந்த புக்கை படிப்பாங்க. பலதரப்பட்ட பேருக்கும் புரிகிற மாதிரி இது இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சினிமாவோ படமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டான், வயசில் கம்மியாகிறவங்களாம் பார்க்காதீங்க, அண்டர் ஏஜ் போடுறான், அடல்ட்ஸ் ஒன்லி போடுறான், அப்படிதானே? சைல்டு போடுறான். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் 13+ பாரு, 18+ பாரு. ஏன் போடுறான்? ஃபவுல் வேர்டு இருக்கும், செக்ஷுவல் மூமெண்ட் இருக்கும், கரெக்ட் தானே? இதெல்லாம் போடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் போடுறாங்க? முன்னெச்சரிக்கையா. என்னை பார்த்து ஒருத்தர் சொல்லி சொன்னாங்க, பெரிய பிடிங்க மாதிரி நல்லவங்கெல்லாம் என்னை பார்க்காதீங்கன்ட்டிங்களே. அது மாதிரிலாம் பேசிட்டார்ல, ஏன் எங்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரு? உங்களை பற்றிலாம் நான் பேசலை. நான் பொதுவாக ஒன்று பேசுகிறேன், அது உன்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது. நான் எப்படி பேசுகிறேன்? ஜாதி மதத்துக்குள்ளே சிக்கிக்கின எத்தனை பேரும் முட்டாளுன்றேன். கோவம் தான் யார் அவங்களாம்? முட்டாள் தானே. என்ன இல்லைன்னும் போயிடுற, அதுவும் ஒன்றுதான். ஓ இவர் என்ன சொல்ல, அப்போ உனக்கு தேவைப்படல நான், அப்படி தானே? அப்போது பொதுவாக எல்லாருக்கும் பேசுறது மாதிரியாகவும் பேச முடியும், படைக்க முடியும். யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும்னா கூட படைக்க முடியும். இல்லை என் திறமையெல்லாம் காட்டுறேன்னு காமிச்சிட்டு இருக்க முடியும். அவருக்கு ஏதோ தெரியுன்றதுனால என்ன பண்ணலாம், அவரே இஷ்டத்துக்கு புக்கை எழுதினே இருக்கலாம். பார்த்துக்கிட்டீங்களா? சில பேர்லாம் புத்தகமாக எழுதி நிற்பாங்க. சில பேர் காப்பி வச்சு பாட்டு எழுதிட்டு நந்து தான் நிற்பாங்க. 4 பாட்டு இவர் கிரியேட் பண்ணிட்டு நான் 10 பாட்டை வெளியே எடுத்து போட்டிருப்பாரு. இல்லை 100 பாட்டு கிரியேட் பண்ணிட்டு 2 பாட்டை உள்ளே போட்டிருப்பாரு, தெரியாதுன்ட்டு. எனக்கு என்ன தெரியத்தில்லைன்னா எல்லாம் என்னால் ஆனதுலாம் தெரியத்தில்லை. என்னை தனித்தனியாக படைத்த ஒன்று ஏதோ ஒன்று உன்னை அப்படி தான் பண்ணிக்குதே. என்ன மாதிரியும் உன்ன மாதிரியும் செஞ்சு நம்ம 2 பேரையும் ஒரு மாதிரியா ஏன் செய்யலை? ஒரு கேள்வி எழுப்பல. நான் என்ன மாதிரி எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், பறவெளி மனவெளின்னு ஒன்று இருக்குது. பறவெளி மனவெளின்னு ஒன்று இருக்குது. தகவல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்காதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு மீன் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறீங்க. இந்த காட்சி இன்னொரு காட்சியை நினைவூட்டுது. இந்த சுவை இன்னொரு சுவையை ஒரு நினைவூட்டுது. இந்த அட்மாஸ்பியர் இன்னொரு அட்மாஸ்பியரை நினைவூட்டுது. இந்த சூழ்நிலை வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. கரெக்டானா? சம்பவங்கள்லாம் உங்களுக்குள்ள அது மாதிரி நடக்குது, பார்த்துக்கிறீங்களா? அப்போது ஏதோ ஒரு தகவலை அது வச்சுன்னுக்குது. நான் அதை சுவைச்சா இன்னொன்னா வருது, எனக்கு வருது. இது என் மூலையில் இருக்குதா வெளியே இருக்குதானா? வெளியவே இருக்குது. எல்லாத்தையும் என் மூலையில் வச்சுக்கிறேன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா போய் வந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு
சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்த்த மாதிரியே இருக்கும். இது எல்லாருக்கும் வரதில்ல. நிறைய பேருக்கு வரும் ஆனா. என்னாண்ட வர என் வீடியோ பார்க்குற அத்தனை பேர்ல 80% பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, கடவுள் தேடுறவங்க மட்டும் தான் என் வீடியோ பார்க்க முடியும். சும்மா இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. என்னுடைய வீடியோ எல்லாராலையும் பார்க்க முடியாது. என்ன எல்லாராலையும் ஒத்துக்கவே முடியாது. ஒத்துக்கவும் கூடாது. அது அழகு இல்ல. என்ன எல்லாரும் ஒத்துக்கினா அது என்ன கிடையாது? அப்போ நானா இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா ஆறாளுக்கு மற்ற என்ன பண்ணிக்கிறேன்? நடிச்சுன்னுக்கிறேன். இந்த பக்கம் ஒருத்தர் பார்க்க சொல்லிக்கிறேன், இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிறேன், இந்த பக்கம் மட்டும் பாருங்கன்னுக்கிறேன். என்னை மூசம் பார்க்குறவனுக்கு சான்ஸ் தரல. என்னை மூச்சும் பார்க்குறதுக்கு சான்ஸ் கொடுத்தா சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறபடி இருந்தால் நான் மூசாக இருக்க மாட்டேன். இந்த உலகத்தில் எல்லாம் என்னை ஒத்துக்கணுன்னா நான் எப்படி இருக்க மாட்டேன்? நான் ஒரு மூசா இருக்க மாட்டேன். நான் ஒரு மூசா இருந்தால் இந்த உலகத்தில் எல்லோரும் என்ன ஒத்துக்க மாட்டாங்க. முந்திரியை ஒத்துக்கலாம், ஏழையால் முந்திரியை ஒத்துக்க முடியல, வாங்க முடியாது. ஏழையால் முந்திரியை வாங்க முடியாது. அதனால் முந்திரி பெருசுன்னு நான் நினச்சிக்கிறேன். வேர்க்கடலை கூட சுவையாக தான் இருக்குது. வேர்க்கடலை கூட சுவையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல? வசதியை பொறுத்து ஒருத்தன் முந்திரி சுவையாகுதுன்றான் ஏழையாகிறதுனால, முந்திரி சுவையுமே இருக்கிறான் பணக்காரனாகிறதுனால. இங்கே பணக்காரன் ஏழை கிடையாது, வாங்க முடிஞ்சது வாங்க முடியாது கிடையாது. அவனுக்கு யாரோ ஏதோ போதிச்சாங்க அதனால என்ன சொல்லுங்கிறான். எப்போவுமே முந்திரி ஆகுதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப யார்? ஏன் முந்திரியை தனியாக பார்க்க முடியல, வேர்க்கடலை கூட கம்பேர் பண்ண சொல்லிட்டேன். என்ன பண்ணுகிறேன் இப்போ நான்? எதை பார்த்தாலும் எதை கூடனா பார்த்து சேர்த்து பார்த்து சரி தப்புன்னு சொல்லுங்கிறேன். ஒரு பொம்பளையை பார்க்குறேன் தப்புன்றேன். எதனாலன்னா இன்னொரு பொம்பளையை பார்த்தேன், அவளை சரின்னு சொல்லியிருந்தேன். இதே தப்பாச்சுன்னா அது சரியாக இருந்தது. நான் என் வானல்ல யாருமே பார்க்கல, முதல்ல ஒரு பொம்பளையை தான் பார்க்குறேன்னா எனக்குன்னா ஒரு சரி தப்புன்னே வராது. நிறைய பேர் பார்த்ததுனால என்ன ஆகிட்டேன் நான் இப்போ சரியாக தப்பான்னு பார்க்குறேன். நிறைய நண்பர்கள் கூட பழகிறேன், நிறைய ஆளுங்களை கூட பழகிறேன், அவர் சரி அவர் சரியில்லைன்றேன். நான் யாரை கூட பழகி என்ன ஆகிட்டுக்கிறேன்னா, நான் என்ன கூட பழகி வேறு மாதிரி ஆகிட்டுக்கிறேன். இப்போது பிரச்சனை எங்கேடான்னா 10 பேரை கூட பழகி நான் 10 பேர் ஆகிட்டேன். 100 பேரை கூட பழகினேன்னா நான் 100 பேர் ஆகிட்டேன். நான் நிறைய பழக என்ன ஆகிட்டேன்னா நிறைவாகிட்டேன் நான் எனக்கு. அப்போ நான் நிறைய ஆகிட்டதுனால என்ன காணும் எனக்கு. யாருக்கிட்டனா போய் நீ யாருன்னு கேட்டேனாக்கா யாரையோ சொல்லுவாங்க. ஆமாம், வீட்டில் ஏர்போர்ட்டை வந்து மாட்டி வச்சுப்பாங்க, யாரையோ ஒருத்தர் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காரன் இருந்தால் ஜாதி போட்டோவை மாற்றிருப்பானுங்க, மதப்பட்டுன்னா மத போட்டோ போட்டுருப்பானுங்க. கடவுள் தெரியாது, கடவுள் தெரிஞ்சுதான் சும்மா நடிச்சுன்னு இருப்பானுங்க. மதம் தெரியாது, மதத்து மேலே அக்கறையாகிட்டு சடங்குகளை பிடிச்சின்னு இருப்பாங்க. துணியெல்லாம் எதுக்கு போடணுன்னே தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு துணியை பிடிச்சி என்ன பண்ணி நிற்பாங்க. அடமன்ட்டா அது மாதிரி வேறெல்லாம் நான் போட மாட்டேன்னே திமிராகவும் சுற்றின்னு இருப்பாங்க. அப்போ தனிமை அப்படின்னு ஒன்று நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல சொன்னது தான், நானாக தான் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் நான் அக்கறையாக இருக்கணும். நான் தேவைன்னு போட்டு தான் எல்லோரும் கூட ஒத்துமையாகிறேன். அதனால தான் ஒற்றுமையாகிறேன் நான். நம்மலாம் ஒரு ட்ரெயினில் போயின்னுக்கிறோம், பிளாட்ஃபார்ம் வேறுவாக இருக்கலாம், ஒரே பிளாட்ஃபார்மாகவும் இருக்கலாம். ஆனால் ட்ரெயின் ஒன்றா தான் என்ன பண்ணுக்குது ஒன்று. நம்மெல்லாம் ஒரு பூமியில் தான் இருக்கிறோம், ஆனால் தேவைங்க வேறுவாக தான் இருக்குது. இது புரிஞ்சுக்கணும். நான் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அண்ணன் இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் தேவைகள் எப்படி இருக்கும் ஆளாளுக்கு மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவை ஏற்படாது. சந்தர்ப்பத்தில் ஒரே மாதிரி தேவையாக இருக்கிற மாதிரி உருவாக்கிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல வண்டி நிறுத்துகிறோம், நமக்கு பசி எடுதோ இல்லையோ எல்லாம் சாப்பிட்றாங்க, கூட்டத்தோடு நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணிக்கணும் சாப்பிட்டுக்கிறோம். இல்லை எனக்கு எப்போ பசி எடுதோ அப்போ சாப்பிட்றேன்னு சொன்னால் உனக்குன்னு ஒரு தட்டு, உனக்குன்னு ஒரு இடம் திரும்ப என்ன பண்ண முடியாது, உனக்கு உருவாக்கி தர முடியாது. அப்போ ஒற்றுமை எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தனியாக செயல்பட முடியாது. அப்படி தான் அது ஒற்றுமையாக இருக்குமே தவிர நீங்கள் என்ன பண்ண முடியாது. ஒற்றுமையாக இருக்கிறன்ற கேள்வியில் உங்களை எந்திர முடியாது. ஆப்ஷன் இருக்குதுன்னா டிஃபன் பாக்ஸில் கொடுத்தா எப்போனா எடுத்து சாப்பிட முடியும்னா, அப்போ ஒற்றுமையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்ற முடிவை கூட நீ யார் எடுக்கணும்? நாம் எடுக்கணும். அப்படி எடுக்க முடியாத அளவுக்கு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு மதத்தையோ ஏதோ ஒரு ஜாதியோ ஏதோ ஒரு பண்ணி என்ன பண்ணி வச்சுக்கிறான், ஒற்றுமையாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. இவர் தெலுங்குக்காரரு, நான் தமிழர், இவர் கன்னடக்காரரு, நான் தமிழர், இவர் மலையாளி, நான் தமிழர். எப்போ ஆனேன்? தெலுங்கரெல்லாம் ஒன்றா? எல்லா தெலுங்கரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? டைப்பாக ஒரே பாக்ஸ் இருந்து எடுத்தாங்களா? தெலுங்குன்னா 5 புள்ளி 2 இருப்பாங்க, சொல்ல முடியுமா? தெலுங்குன்னா கால் மெலிசாக இருக்கும், சொல்ல முடியுமா? தெலுங்குலுமே அவங்க எப்படி தாங்கிறாங்க?
தனித்தனியாக தான் இருக்கிறாங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. இருக்க முடியும்? மலையாளம் ஒன்றா இருப்பாங்க? இருக்க முடியும்? தமிழர்கள்லாம் ஒரே மாதிரி சிந்திப்பான்? இருக்க முடியும்? சாத்தியம் இல்லை. அப்போ ஒற்றுமைன்ற பேர் சும்மா ஒரு தற்காலிக ஏற்பாடு. சந்தர்ப்பத்துக்காகவும் சூழ்நிலைக்காகவும் என்ன பண்ணி வச்சுக்கிடலாம், ஒற்றுமையாக இருக்குது. இது ஒரு சந்தர்ப்பம்னு. இப்போ ஒரு நான் அருகிறேன், வீடியோ பார்த்துங்கிறாங்க, ஒரு 300 பேர் பார்க்குறாங்க, 400 பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களாம் ஒற்றுமையாக என்ன பார்க்குறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன தனித்தனி தான். நான் எப்போதுமே சொல்லுவேன், என் பேச்சு யாருக்கு அப்படின்னா தனி மனிதருக்கு தான், ஒரு கூட்டத்துக்கு இல்லை. ஆனால் என்னை எதிர்க்கிறவங்களாம் கூட்டமாக இருக்கும், தனி மனிதர் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எந்த தனியாக ஒருத்தனையும் என்னை எதிர்க்க மாட்டேன்றான். யாருன்னா ஒருத்தர் தனியாக வந்து என்ன பண்ண என்ன எதிர்க்கணும், ஒண்டி வாடா சார் நம்மளெல்லாம் திட்டுறான் வாங்க, பார்த்துக்கிறீங்களா? என்னோட பலம் அது. ஏன்னா என்னை ஒருத்தர் என்ன பண்ண முடியல, எதிர்க்க ஒருத்தரால் எதிர்க்கவே முடியாது. ஏற்றுக்க முடியும், விலக முடியும், எதிர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஏன் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுக்கும் அதே தான். என்ன மட்டும்தான் இல்லை, உங்களுக்குமே என்ன தான். என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்க முடியும், இல்லை விலகிக்க முடியும். எதிர்த்தெல்லாம் முடியாது. எதிர்த்தாலும் அது அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு இது புரியாதனால தான் என்ன பண்ணுகிறீங்கன்னாக்கா, மாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணுகிறீங்க. பாவமாகுது, சாத்தியமே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடிக்க முடியும் அவங்களால. ஒரு ஆளை நீங்கள் இப்படி இருன்னு சொன்னீங்கன்னா அவராக இருக்க மாட்டார். உங்ககிட்ட என்ன பண்ணுவார் அது மாதிரியே இல்லை, அவன் என்ன பண்ணுவா அந்த மாதிரியே நடிக்க தான் முடியும். அப்போ நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒருத்தரோட நடிப்பை தான் எதிர்பார்க்குறீங்க, அவங்கள எதிர்பார்க்கல. அப்புறமா நீங்கள் அன்பாகவும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் தனிமை புரியல, இன்னொருத்தரையும் தனியாக இருக்க உள்ள. இதுதான் உங்கள் பிரச்சனையே. ஒற்றுமையாக இருக்கணும்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? சும்மானா என்ன ஒற்றுமையாக இருக்கலாம் முடியாது, அன்பாக இருக்க முடியும். ஒற்றுமைன்ற வார்த்தையை எடுத்துருங்க. ஒற்றுமைன்ற வார்த்தையை அன்பாக இருக்கிற. ஏன் அன்பாக இருக்கிறீங்க? எல்லாம் இறங்குனாங்க, ஒரு இடத்துல சாப்பிட்ணும், அதனால் நானும் சாப்பிட்றேன். ஏன் விட்டு கொடுக்குறேன்? என்ன ஏனால்? அன்பில். ஏன் திரும்ப ஒரு வாட்டி பஸ் நிறுத்தணும், திரும்ப ஒரு வாட்டி எல்லாருக்கும்? அது சாத்தியம் இல்லை. எனக்காக ஒரு முறை எடுத்து தட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, பரிமாறதுக்கு ஈஸியாகிடும். லைனில் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் பார்த்து பசி எடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், வயிறில் கொள்ளல் இருக்குது போட்டு வச்சுக்கலாம். பசி எடுக்க நேரம் வரும்போது நான் சரியாக தான் போயிடும். ஒத்து போகிறேன், ஒற்றுமையாக இல்லை, ஒத்து போகிறேன். ஒத்து போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்னா அன்பு காரணமாக இருக்கணும். அன்பு காரணமாக தான் பிரச்சனையே இல்லை. நான் ஒத்து போகிறதுக்கு காரணம் அன்பு இல்லை, வேறு வழி இல்லாமல் ஒத்து போய்கிறேன். வேறு வழி இல்லாமல் அப்படி ஒத்து போயிடக்கூடாது. எனக்கு புரியணும், வேறு வழியெல்லாம் எனக்கு இருக்குது. நான் டூன் பஸ்ஸில் வாங்கி வச்சுக்கலாம், சாப்பாடை அவாய்ட் கூட பண்ணிடலாம், பட்னியாக கூட இருந்துக்கலாம். இங்கே உங்கள் பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அன்பாக இருங்க, இல்லைன்னா உங்களை விட்டு கொடுக்காமல் இருங்க. அன்பு விட்டு கொடுக்குறது இல்லை, அன்புனா புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. பசி வருதா பரவாயில்ல, இப்போ தான் நம்ம காலையில் சாப்பிட்டோம், டிஃபன் சாப்பிட்டோம், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு திரும்ப நேரத்தில் இந்த நேரத்துக்கு எனக்கு வானா நீங்கள் சாப்பிட்டுங்க, விட்டுடலாம் தானே, விட மாட்டேன்றீங்க. நான் சாப்பிடல, நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. நான் வாழல, நீ என்ன பண்ணாத, வாழாத. நான் சரியில்லைல்ல, நீயும். புரியுதா நமக்கு பிரச்சனை எல்லாம்? தனித்துவத்தை புரிஞ்சிக்காதனால, ஒற்றுமையாக இருக்கணும்னு யாரோ சொன்னதுனால, கூட்டு முயற்சி தான் வெற்றிக்கு அழகு. கரெக்டு தான். ஆனால் கூட்டு முயற்சியில் என்ன இருக்குதுன்னா தனித்தனி தேவைகள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே தேவையாக இருக்கிறதுனால கூட்டு முயற்சி தேவைப்படுது. தேவை ஒன்றா இருக்கிறதுனால ட்ரெயின் ஒன்றா போயின்னுக்கிறோம், தேவை ஒன்றா இருக்கிறதுனால நம்மளாம் கூட்டமாக இருக்கிறோம், தேவை ஒன்றா இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பேசி. நேற்று சொன்னார், நம்மலாம் ஒன்றா இருக்கிறதுக்கு ஐயா ஒரு காரணம் கிடையவே கிடையாது. எனக்கு ஐயா வேணும், அவருக்கு ஐயா வேணும், இவருக்கு ஐயா வேணும், அதனால தான் ஆயிருக்கு நம்ப. அப்போ உங்களுக்கெல்லாம் தனித்தனியாக தேவை ஏற்பட்டுக்குது. உங்கள் தேவை எப்படி தான் தனித்துவமானது, தனி தான். பட் சந்தர்ப்பம் தான் ஒன்றாகுது, சூழ்நிலை தான் ஒன்றா இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் தான் நம்மளை என்ன ஆக்கிக்குது, ஒன்றாகுது. இந்த அட்மாஸ்பியர் நம்மளை ஆளுது. இந்த பறவை வெளியுது பாருங்கள், இது நம்மளை ஆளுது. அதுதான் நம்மளை சேர்த்து வைக்கிது. உன் தனித்துவத்தை நீ கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் நான் அனுப்புகிறேன்,
அவனாண்ட நீ என்ன பண்ணிக்க. உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துனே இருக்குது. இது மட்டும்தான் இல்லை, எல்லா இடத்துலையுமே எல்லா சந்தர்ப்பத்திலுமே உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகினே இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயமும் ஒரு விஷயத்தோடு மிங்கிளாக இருக்கும். ஏதோ ஒன்று சொல்ல பார்க்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லும், நீங்கள் தான் கவனமாக இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த காலத்து தாத்தாலாம் சொல்லி வச்சுருக்காங்க. கவலி தட்டுறது, சடங்கு பார்க்குறது, போகும்போது அதை பாட்டை பிடிச்சி கட்டுறான்னுவான், அது ஓடிச்சு பாருன்னுவான், வேலைக்கு ஆகாதுறான்னுவான். இதெல்லாம் யாரும் பேசுறது புரியுதா? அந்த அட்மாஸ்பியர்னா வந்து உங்களை பேசுது. கடவுள் உங்களை எப்படினாலும் பேசி புரிய வைக்கலாமான்னு பார்க்குறாரு, சூழ்நிலையை உருவாக்கி தர்றாரு. நம்ம தான் என்ன பண்ணுறதே இல்லை. அது மேலே அக்கறையில் ஈஸியாக நடக்கும்போது அது வழியில் நம்ம போயிடணும், நம்ம போக மாட்டேன்றோம். ரொம்ப ஈஸியாக நடக்குது ஒரு விஷயம், என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஈஸியாக இல்லை, நான் எளிமையாக இல்லை, நான் சந்தர்ப்பத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா போராட்ட காலத்தை உருவாக்குறேன். நான் தேர்ந்தெடுத்த பொருள்களோடு ஆகிட்டேன், மனம் எனக்கு தலைவனாகிடுச்சு, அதில் தலைவலி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், மனதுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறேன். அது எங்கேருந்து கற்றுச்சு, அதுலேருந்து ஆலோசனை சொல்லுது. நான் ஒரு இந்து ஆகிட்டேன், கிறிஸ்தவனை பார்த்தா அசிங்கமாக பார்க்குறேன், இஸ்லாமியனை பார்த்தா அசிங்கமாக பார்க்குறேன். எனக்கு பிரச்சனையே என்னடான்னு கேட்டேன். நான் எதனா ஒரு மதத்தில் இருப்பேன்னு தான் பார்க்குறானுங்க. நான் எந்த மதத்துலையும் இல்லாமல் தான் எல்லா மதத்தையும் திட்டுனுங்கிறேன். லைனாக எல்லோரையும் திட்டோரி ஒரு இன்னும் பெரிய புடிங்க மாதிரி எண்ணுவான். ஏன்னா புடிங்க இங்கிலீஷில் என்னை சேர்க்க பார்க்குறான். நான் அந்த புடிங்க இங்கிலீஷ்லேயும் இருக்கிறது இல்லை, புடிங்கிங்களையும் என்னை பிடிக்கிறது இல்லை. பெரிய பெரிய புடிங்கெல்லாம் என்னை ஒத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா இவர் பெரிய பிடிங்கன்னுவான். என்னை விட அவர் எப்படின்னு என்னை அறிவாளியில் ஒத்துக்க முடியாது. ஏன் அவனுக்கு ஒரு அறிவு இருந்தாலும் என்ன பண்ணுவான், என்ன அது கொண்டு இடம் போட்டு பார்ப்பான். இன்னும் எனக்கு அவனுக்கு பெருசாக டிஃபரன்ஸு. கரெக்ட் தானே? தப்பும் கிடையாது. தனிமை புரிஞ்சிடுச்சானா, முந்திரிக்கு அறிவு இருந்தால் வேர்க்கலையை பற்றி கேட்டால் முந்திரி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் முந்திரி, அது வேர்க்கலை, எனக்கு கூட என்ன பண்ணாத, அதை கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லணும். அதை கூட ஒத்திசைவு கொள்ள வைக்காத. நான் தனி அழகு, அது தனி அழகு. நான் ஒரு பெரிய பழத்துக்கு முன்னாடி முந்தின்னு வந்துட்டேன், அதனால் எனக்கு பேர் என்ன, முந்திரி. அது வேர்க்குள்ளவே இருந்து வாழ்கிற ஒரு கடல் அளவுக்கு சக்தியை வச்சுருந்தாலும் அது எங்கே கூட தான் இருக்குது, அது உள்ள வேர்க்குள்ளே தான் இருக்குது. அதனால் அது வேர்க்கடலை, நான் முந்திரி. எங்கள் தாத்தா எனக்கு பேர் எப்படி வச்சார், முந்திரி சொல்ல. எங்கள் தாத்தா எனக்கு எப்படி பேர் வச்சார், நான் முந்திரி கொட்டையான முன்னாடி வந்துக்கிறேன் பழத்தை விட்டு, அதனால் எனக்கு என்னென்னு பேர் வச்சுக்கிறாங்க. முந்தி வந்ததுனால முந்திரின்னு வச்சுக்கிறாங்க, வேரில் இருந்ததுனால அதுக்கு வேருக்குன்னு வச்சுக்கிறாங்க. எங்கள் மொழி நல்லா தான் வச்சுக்கிறாங்க. என்ன ஏன்டா கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறீங்கன்னா அது அறிவு தான் அது சொல்லும். அந்த மாதிரி ஒவ்வொரு தனி நபருக்கும் அறிவு இருந்தால் என்னை கூப்பிட்டா வரமாட்டான். அந்த மனுஷன் அவனுக்கு தெரிஞ்சதை பேசிங்கிறான். நான் ஏன்டா அவனுக்கு சண்டை போட வரணுன்னா பண்ணுவான், வர மாட்டான். என் பிரச்சனையே உங்கள் ஒற்றுமையை கலைச்சிருது தான். நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதி ஒற்றுமை போயிடும், உங்கள் மத ஒற்றுமை போயிடும், கணவன் மனைவின்னு ஒற்றுமையாக நடிக்கிறீங்களா அது போயிடும். ஒரே ஆபத்தானவனாங்கிறானே. ஆனால் அதுக்கப்புறமா அன்பு மணந்துடும். கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரியும், ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தா இதான் கரெக்டுன்னு உங்களுக்கே புரியும். ஆமாம் தான், இந்த மனுஷன் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது தான். அவளை நான் அண்ணாவே வச்சில்ல, அவளாவே வச்சில்ல, இல்லை அவனை நான் எப்படி வச்சில்ல, அவனாவே வச்சில்ல. அவனுக்கான சுதந்திரத்தை நான் கொடுக்கல, அவனுக்கான ஸ்பேஸை நான் கொடுக்கல. நான் முழுசும் நான் என்ன பண்ணிட்டேன், அவனை ஆக்குபைட் பண்ணிட்டேன். இல்லை அவளை நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்குபைட் பண்ணிட்டேன். பிள்ளையை நான் என்ன பண்ணவே இல்லை, சுதந்திரமாக வாழ. தனிமை புரிஞ்சிச்சானா இந்த பேச்சு இல்லை. என் வீடியோ நிறைய பேசினது தான் ஒன்று புரியும். நான் என்ன கொண்டாட வந்துக்கிற மாதிரி ஒருத்தரும் கொண்டாட வந்துக்கிறாங்க. அவங்கவுங்க தெரிஞ்ச விதத்தில் கொண்டாடிங்கிறாங்க. எங்கே கொண்டாடல, நம்ம ஏன் கொண்டாடலன்றதுக்கு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தானே இருக்க முடியும் அப்படின்னு புரியும். இவன் கடவுளும் தெய்வத்தையும் ஒன்றா பேசிட்டு எல்லா தெய்வத்தெல்லாம் என்ன சொல்லுங்கிறான்னா கடவுள்னுங்கிறான். உன் கடவுள் வேறு, என் கடவுள் வேறேன்ட்டு. டேய், உன் தெய்வம் வேறு, என் தெய்வம் வேறு, உன் தெய்வம் வேறு. அப்போ தனித்துவம் தனிமைன்றது என்னடான்னா நான் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, தனியாக இருக்கிறன்ற பேர் இல்லை, யாரை கூட பேச மாட்டேன், மௌன சாமியார் ஆகிட்டார். மௌனமாக எதுக்கிடானாருனாக்கா தனியாக இருக்கிறதுக்கு கிடையாதுங்க, திமிராயிட்டார். எளிமையாக எதுக்கு ஆனார், திமிராயிட்டார். செருப்படமாக எதுக்கு ஆனார், திமிராயிட்டார். நான் கரிமையெல்லாம் சாப்பிட மாட்டேன்றதுன்னு ஆயிட்டார். இந்த திமிர் உங்களுக்கு புரியுது இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அவரை
மகான் ஆகிட்டாருன்னாரு. ஆக்சுவலாக ஒரு மயிர் ஆகிட்டாரு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அவரை? அவர் எளிமையாக இருக்க மாட்டேன்றாரு. ஆனால் எளிமையாகிறேன்னு சொல்கிறாரு. பணத்தை எண்ண மாட்டேன்னுவான் சில பேர், பார்த்துக்கிறீங்களா? ஆனால் பேங்க் பேலன்ஸ் இருக்கும். எப்படி ஆள் வச்சு எண்ணுவார்? அவர் தான் தொட மாட்டார் பணத்தை. ஆனால் ஆள் அது எதிர்காலில் போய் சர்க்கரை எவ்வளோ போடணும்னு கேட்டேனாக்கா அவன் சொல்லுவான் 4 ஸ்பூன் போடணும். அப்படின்னா 4 லட்சம் லஞ்சம் கேட்குறாருன்னு அர்த்தம். அவன் ஆஃபீஸில் கேட்டாக்கா கேமராக்கு இது கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வாங்குவான். தெரியாது, விவரம் தெரியாதோ அப்படியே போயிடுவான். வேலை நடக்கணும்னா அப்போ அந்த லாங்குவேஜ் ஒன்று இருக்குது தனித்தனியாக. அப்போ இந்த ஒற்றுமை என்ற பேச்சில் அவர்கள் பலசாலிகள்னு சொல்கிறதுக்கு, அவர்கள் திறமசாலின்னு சொல்லிக்கிறதுக்கு, தன்னை நிரூபிக்கிறதுக்கு நம்மளை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒற்றுமையாரு. நம்மெல்லாம் டம்ளர்கள் அப்படின்னு சொல்லி சண்டை போட வைப்பாங்க. நம்மெல்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி சண்டை போட வைப்பாங்க. நம்மெல்லாம் மலையாளிகள்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, சண்டை போட வச்சுட்டா நம்ம ஒரு ஸ்லேவரியாக மாறிட்டோம். வெட்டுங்கள் வீரர்கள்னு ஓடணும் பார்த்தீங்களா? அவங்க தான் இப்போ நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம். இப்போ மதவெறி ஜாதி வெறி பிடிச்சிட்டு என்ன பண்ணுகிறான், ஓடினுக்கிறோம். யாருக்காக சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை யாரை எழுந்துட்டு வாழ்ந்துங்கிறோம். நம்மளை எழுந்துட்டு வாழ்ந்துங்கிறோம். நம்ம படித்தது மேலே அக்கறை ஆகிட்டோம், நமக்கு தெரிஞ்சது மேலே அக்கறை ஆகிட்டோம், நம்ம சொல்லி கொடுத்தது மேலே அக்கறை ஆகிட்டோம், சுத்திக்கிறது மேலே அக்கறை ஆகிட்டோம். யார் மேலே மட்டும் நமக்கு அக்கறை இல்லை. எவனோ ஒருத்தன் வந்து நீ விசேஷம் உனக்குன்னா என்ன நான் விசேஷம் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இதுன்னு ஒரு கேள்வி கேட்குறான். முதல்ல அவர் விசேஷம் ஆகிட்டாரான்ட்டு. நல்ல வேலை கடவுள் இங்கேருந்து வந்து விட்டான் என்ன. நான் அப்போதுலேருந்து இதே தான் சொல்லுங்கிறேன். எனக்கு ஒரு தகுதி வரும்போது தான் ஒத்துக்கிறான். என் பேச்சு இதே தான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அதை சொன்னால் ஒத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? நான் எதிராளிக்கு தேவையில்லை. அதனால் அவங்கெல்லாம் குருவாக இருக்க முடியல. என் குரு சிவவாக்கியன். ஆனால் அவன் ஒரு ஆசிரமம் கட்டி இது மாதிரி சொல்லித்தர இல்லை. ஆசிரமம் கட்டி சொல்லி கொஞ்சம் கிண்டல் வர பண்ணிக்கிறான். யோகசாலை கட்டுவார், உயிரை எழுப்பி நெட்டுவார், மோகம் கொண்டு மாதிரி மூத்திரப்பை சிக்கியே அப்படின்ட்டு. அது மூத்திரப்பை மேலே அவ்வளோ வெறியாயிட்டுக்கிறான் அவன். அதான் மூத்திரப்பையும் தெரிஞ்சு சின்ன பிரச்சனை, அதை கூட விளையாடிட்டு போக வேண்டியது தானே. என் குரு தானா அவன்? நான் இப்படி எடுத்துக்கினேன் அசிங்கமான ஒரு இடத்துக்கு போயிட போகிற, கவனமாக இரு, யோகசாலை கட்டு, எல்லாருக்கும் சொல்லி கொடு, உஷாராயிரு. மூத்திரப்பை ஒன்றுனா ஆகிட்டு முட்டு சந்தில் எடுத்து போய் நிறுத்திடும். அது மேலே கொஞ்சம் அக்கறையாருன்னு அட்வைஸ் பண்ணிக்கிறான்னு கூட நான் என்ன பண்ணிக்கலாம். அப்போ நான் தனித்துவன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, என் உள்ளத்தளவு தான் எனக்கு உலகன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, என்ன எல்லை அளவுக்கு தான் நான் வாழ முடியும்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எல்லையை விரிவாக்க பார்ப்பேன். நான் ஒற்றுமையாக இருந்தாலும் இல்லை காட்டி அது அவங்க பிரச்சனை. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு அவங்க எதிர ஒரு தேவை இருக்குது. அதனால தான் நான் ஒற்றுமையாக இருக்கிறேன். இல்லை நான் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றுமையாக இல்லாமல் வாழ முடியாது. சட்டை போடணுன்னா ஒரு டெய்லர் எனக்கு வேணும், இந்த துணி செய்கிறவர் ஒருத்தர் எனக்கு வேணும், நான் சாப்பிட்ணுன்னா சமைச்சு கொடுக்குறேன் அது உருவாக்குற ஒரு ஆள் எனக்கு வேணும். அதன் பொருட்டு நான் எல்லோரும் கூட என்ன பண்ணேன், யாரை கூட ஒற்றுமையாக இருக்கணும். நான் எல்லார கூடவும் ஒற்றுமையாக இருக்கிற தனித்துவத்தோடு இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? நான் எல்லா கூட ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும்? நான் கடவுள் கடவுள் தனித்துவத்தோடு தான் படைச்சிக்கிறார். உன் பிசிக்கல் பாடி எப்படி தான் இருக்குது, வேறு ஒரு மாதிரி இல்லை. உன் மன சிந்தனை மன ஓட்டம் எப்படி தான் இருக்குது, தனியாக தான் இருக்குது. இந்த நான்சென்ஸுங்கெல்லாம் அவங்கள என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டிங்கன்னா, மனதளவிலையும் எல்லோரும் ஒன்றா இருக்க முடியுமான்னு பாருங்கன்றானுங்க. உங்கள் பிரச்சனை, உங்கள் மனநோய்க்கு காரணமே அதுதான். ஒரே போராட்ட களமாகிட்டீங்க. எதனாலன்னா, அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது எப்படி மாறலாமா வேணாவா, இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றுறது எப்படி மாறலாமா வேணாவா, யார் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு எப்படி கூட்டமாக இருக்குது அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர என்ன பண்ணல. அவங்களா இருக்கட்டும், நம்ம அவங்கள கூட வாழலான்னு முடிவு பண்ணவே இல்லை. நான் உங்களை மாற்றவோ பேசவோ வரல, உங்களை திருத்தவோ கூட்டவோ வரல. ஆனால் உங்கள் அறியாமையை போக்கிக்கோங்கன்னு சொல்ல வரேன். உங்களை தெரிஞ்சுக்கோங்க. என் பேச்செல்லாம் என்ன தான், நீ ஒரு தனி மனசு அளவுன்னு தனி தான். அதுதான் 40 நாள் கோர்ஸு, அதுதான் பயிற்சி, அதுக்கு தான் உபதேசம்லாம். என்னுடைய உத்திகள்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை தனித்துவமாக ஆக்கிடும், உங்கள் தனித்துவத்தை கொண்டாடுற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு தனி அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிடும். மரணம் எனக்கு மட்டும்தான். கூட்டமாக செத்துருந்தா கூட, ஆனால் யாருக்கு தான் செத்துதே, நான் தான் செத்துட்டேன். கூட்டமாக சாப்பிட்டா கூட எனக்கு தான் பசியாகிடுச்சு. கூட்டமாக வாழ்ந்தால் கூட அப்படி தான். அப்போ புணர்ந்தால் கூட என் தேவைக்கு தான் நான் புணர்ந்தேன், அவன் தேவைக்காக இல்லை. ஆனால் அவனையும் திருப்தி பற்றணும், இல்லை அவளையும் நான் என்ன பண்ணேன்
திருப்திப்படுத்தணும்னு எனக்கு புரியும். அப்போ அந்த அன்பே வேறு மாதிரி என்ன தெரியாத நான் எப்படி வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும். என்ன தெரியாத ஒருத்தர், அவருக்கு அவர் தெரியாது, அவர் வாழ்ந்தாரான்னா அப்போ ஒற்றுமையாக இருக்கிறன்ற பேர் வழியில் நீங்கள் யாரை எழுந்துக்கிறீங்கன்னா உங்களை எழுந்துருக்கீங்க. நான் சொல்கிறது நீங்கள் தனித்துவம்னு புரிஞ்சு ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமை எதனால் இருங்க, தேவைன்னு போட்டுன்னா நான் யாரை கூட ஒற்றுமையாக இருக்கேண்ணா, எனக்கு தேவை, என் தேவை எங்கே ஒன்றா இருக்குது, என்னுடைய தேவை எங்கே இருக்குது, எங்கே ஒன்றா இருக்குது. அப்போ நான் யாரை கூட ஒற்றுமையாக இருக்குண்ணா, என் தேவை பறவைகளை பார்க்கத்தான் இருக்குது. சுற்றி ஒரே மனுஷனை பார்த்தா போர் அடிக்கல எனக்கு. அப்போ எனக்கு பறவைகள்லாம் வேணும், மரங்கள்லாம் வேணும், வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வேணும், அமீபா பாக்டீரியா ஈஸ்டெல்லாம் வேணும், வைரஸ் எல்லாம் வேணும், சமயத்தில் நோய் கூட வேணும், ஹார்ட் அட்டாக் கூட வேணும். இன்னும் நான் 100 வயசு வரைக்கும் மேலே பார்த்துன்னு இருப்பேன் சாவு தெரியாமல். புரியுதா? அப்போது இந்த கடவுள் அல்லது உண்மை உண்டாக்கின அத்தனையுமே எனக்கு தேவை தான், தேவையான நேரத்தில் மட்டும்தான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, தேவை தான். எப்போ மட்டும்தான்? எல்லா நேரத்துலையும் எனக்கு அது எனக்கு ஒரு 80 வயசு ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வேணும், நல்ல சாவு இது, டக்குன்னா பண்ணிடலாம், போயிடலாம். அதனால் ஹார்ட் அட்டாக் தப்பு கிடையாது, தப்பான இடத்துல வர்றது தான் தப்பு. புரியுதா? எங்கேயுமே எதுவுமே இதுங்க இல்லை, தப்பு இல்லை. அப்போ ஒற்றுமையை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறேன், நான் தனித்துவத்தை தனியாக தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் தனி, ஒற்றுமையாக இருக்கிறது தேவைக்காகன்னு புரிஞ்சிச்சானா தனியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பறவெளிக்கு புரியுது, நான் கொண்டாட வந்துவேன், நான் உண்மையானவன், நான் எல்லாருக்கும் வேல்யூ பண்ணுறேன், எல்லாரையும் மதிக்கிறேன்னா என் அறிவு விசாலமாகுது, என் அறிவு விசாலமாகுது. அப்போ எனக்கு பறவெளி எனக்கு இல்லாத ஞானத்தையும் கொடுக்குது. நான் பார்க்காத படிக்காத கேட்காத விஷயம்லாம் என்னால் பேச முடியுது. என் குரு அதையும் சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ண வேணாம், படிக்க வேணாம், தானாக என்ன பண்ணுற முடியும், புரியும். கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து ஒதுக்குமா, கருத்தில் வந்து ஒதுக்குமே. இந்த வரியை ஃபுல்லாக புரியணும் உனக்கு. புரிஞ்ச மாதிரி நினச்சானா எனக்கே ஞானம் வரும், எனக்கே புரிஞ்சிடும்னா அப்போ அந்த பாரு பஷி நீ என்ன ஆயிக்கா, இவ்வளோ தான் வரியில. கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து ஒதுக்குமா. அப்போ எனக்கு கற்பகம் தெரியணுமே, இது கூட தெரியாது, கருமாரி கோயில் தெரியாது உனக்கு. கற்பகமே கற்பகமே கற்பனை கேட்டாத அற்புதமே. அர்த்தம் புரிஞ்சிச்சா என்ன? அப்போ அர்த்தம் புரிஞ்ச ஒருத்தன் வேணும் தானே. அப்போ அவன் தனியாக தான் இருப்பான், நீ தான் அவனாண்ட போய் என்ன பண்ண, ஒற்றுமையாக போய் என்ன பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. ஏன்? எல்லாருக்கும் தேவையில்லை. நான் அந்த மனிதர்கள்லாம் பார்ப்பேன், நம்ம கடவுள் தெரியுன்றோம், இவங்ககிட்ட சொன்னாக்கா கடவுள் யாருக்குன்னா தேவைப்படுதாண்ணா, கடவுள் யாருக்கும் தேவைப்படுதாண்ணா, அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு தானே கேட்குறது, எனக்கும் வேணும்னு. ஏன்? நான் ஒரு தனி எதனாலன்னு தெரியல, நான் ஒரு ஒற்றுமையாக வாழணும் எதனாலன்னு எனக்கு தெரியல. அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா எப்படி இருக்கலாம் இந்த பிரச்சனையே இல்லாமல். நான் ஒரு தனி ஒற்றுமையாக ஏன் வாழணும்னா சமூகம் எனக்கு சொல்லி வச்சுது. நான் ஒன்று ஆளது பெண், எனக்கு தேவை இருக்கும், என் தேவையை தீர்த்துறதுக்காக என் மனைவி தேவையை தீர்த்துறதுக்காக நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவித்துக்கான சந்தர்ப்பம். நம்ம இதனால் அன்பாகவும் மலரலாம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், நம்ம வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு தானே நம்ம ஒன்றா இருக்கணும். அப்படியா இல்லை ஒருத்தர் கட்டுப்படுத்துறதுக்கா? நான் சொல்கிறபடி நீ இரு, நீ சொல்கிறபடி நான் இருக்கிறேன், அதுக்கா கணவன் மனைவியானா? புரியவேல கணவன் மனைவி ஆகிட்டானுங்க, புரியவேல நண்பர்கள் ஆகிறாங்க. நண்பர்கள்லாம் எதனால் ஆகிறோம், எனக்கும் உனக்கும் சரக்கு தேவைப்படுது, இல்லை எனக்கும் உனக்கும் ஒரு இடம் தேவைப்படுது, உனக்கு எனக்கும் பேசிக்கிறதுக்கு தேவைப்படுது, உனக்கு எனக்கும் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இப்படி தெரிஞ்சிச்சானே நண்பர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணல, கரெக்ட் தானே? அது எப்படி சொல்லலாம், ஏன் கோவப்படுற? நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எனக்கு ஃபோன் பண்ண தான் நான் உனக்கு நண்பராக தொடர முடியும், இன்னும் என்ன பண்ண முடியாதுன்ட்டு இருந்து ஒரே ஒரு நண்பர் தாங்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப, அவனை கூட சண்டை போட்டுருப்பேன். 4 நண்பரை உருவாக்கிட்டியானா பிரச்சனை உங்ககிட்டயா அவங்ககிட்டயா? ஃபோன் பண்ணாதவனு ஏன் சண்டை போடுற? அப்போ உனக்கானது நீங்கள் இருந்து என்ன பண்ணல, எடுத்துக்கல,
தனித்துவமானவன் நான் புரிஞ்சிச்சானா எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறதுல குறைய வச்சுக்க மாட்டேன். நான் ஒரு தனி தெரிஞ்சிச்சானா அவங்களாம் 4 இட்லி சாப்பிட்டா அது பிரச்சனை அவங்களுது. எனக்கு 3 இட்லி போதும்னு முடிவு பண்ணிப்பேன். எனக்கு 5வது இட்லி வேணும்னு கேட்டு வாங்கிப்பேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? 4 இட்லி கணக்கு போட்டிருக்கலாம், ஆனால் கணக்குள்ளே போக முடியாதுன்னா ஆப்ஷன் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 4 இட்லி தான் ஆப்ஷன் இல்லைன்னா வாங்கி வச்சு ஒரு இட்லி வீசிடுவேன். அப்படி தானே? நான் ரொம்ப எளிமையானவனாக ஆகிட்டேன், ரொம்ப சாதாரணமாக ஆகிட்டேன்னா 3 இட்லி மட்டுமே சாப்பிட்றவங்க யாருனாக்கிறீங்களான்னு கேட்பேன். நீ ஏன் கேட்கல? தனித்துவமாக இல்லை, திமிராயிட்டேன். உன் தனித்துவத்தை நீ புரிஞ்சு என்ன பண்ணுவேன்? யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி 3 இட்லி சாப்பிட்றவன் இருப்பான், இல்லை 2 இட்லி சாப்பிட்றவன். அவங்ககிட்ட இருந்து நான் என்ன பண்ணலாம்? ஒரு இட்லியை வாங்கிக்கலாம். எனக்கு என்ன தெரியல, ஆணவம். நான் குருவாயிட்டேன்ற ஆணவம். அதனால் உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல மாட்டேன்னு, எனக்கு காசுனா கொடு, அட்லீஸ்ட் பிச்சை போட்டுனா கற்றுக்குன்னு சொல்ல மாட்டேன்றேன். கற்றுக்குனா கற்றுக்கட்டி போன்றேன். உனக்கும் அண்ணா அந்த மாதிரியாக தான் உனக்கும் புரியுதியா? உனக்கு ஊர் பேர் தெரியாத போட்டோ இது வந்து வீட்டில் மாட்டியது புரியுது. உன்னை கூட உனக்கு குருன்ட்டு பேரில் உன்னை கூட சுற்றுனா உன் போட்டோ உனக்கு பார்க்க மதிக்க கூட மாட்டேன்ற. உன் தூரத்தில் இருக்கிறது மட்டும்தான் உனக்கு என்ன தெரியுது, விசேஷமா தெரியுது. எவனோ ஒருத்தர் விளம்பரம் ஆயிட்டான்னா உனக்கு பெருசாக தேடுறான். உன் பக்கத்தில் வந்துட்டான் அவன் என்ன இல்லை. இன்னொரு விஷயம், உனக்கு எல்லாம் விசேஷமாக தெரியுது, ஒன்றை மட்டும்தான் விசேஷமாக தெரியல. அது இன்னும் அதிசயமாகுது எனக்கு. ஆமாம், ஏன்னா விசேஷமாக இருந்தால் சொல்லுனா என்ன சொல்கிற? யாரும் ஒன்றா சொல்கிற. ஞானம் அடைஞ்சவங்க யாருன்னு கேட்டாக்க யாரையும் சொல்கிற. நானும் ஞானம் அடைய போகிறேன்னு சொல்லவே மாட்டேன்ற. நான் சொல்கிறேன் நீ ஞானம் அடைய முடியும்ட்டு. எங்கன்னா போயிட்டு நானும் ஞானம் அடைஞ்சிடுன்னு பொய் சொல்ல பார்க்குறேன். நான் நிஜமாகவே அதை செய்ய முடியும்னு பொறுப்பாக உன்னால் இருக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுற? ஏமாத்துற. யாரை? நீ முதல்ல உன்னை ஏமாத்துறது யார் பாரு. உன்னை ஏமாத்துற, உன்னை அவமதிக்கிற, உன்னை அசிங்கப்படுத்தி வச்சுக்கிற. எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. யாரையும் அசிங்கப்படுத்தி வைக்கல. நீ யார் அசிங்கப்படுத்திக்கிற? எவ்வளோ பெரிய பிச்சைக்காரி நீ, பணம் பெருசுன்ற. இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் உன்னால தெரியாது உனக்கு. நீ நினச்சா இந்த இடத்த சம்பாதிச்சா கிடையாது, எல்லாமே வெளியேக்குதுன்ற. நான் நீ சரியாகவும் உண்மையாகவும் உன்னை கண்டுபிடிச்சிப்பாரு. இந்த உலகம் உனக்கு உதவ காத்துன்னுக்குது. கடவுள் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா மனுஷங்களை உருவாக்குவார். உதவி செய்கிறவங்கெல்லாம் ட்ரெயின் டிரைவர் ஒருத்தர் உருவாக்கிட்டாரு, பாட்டு எதனா ஒருத்தர் உருவாக்கிட்டாரு. இவங்கெல்லாம் நமக்கு பக்கா வேலைக்காரனுங்க, பக்கா வேலைக்காரங்க. ஒன் ஆஃப் த வேலைக்காரன் நானும் கூட. நான் உங்களுக்கு ஆய்கழுவ வந்துக்கிறேன். நீங்கள் கக்கா போய் சரியாக கழுவ மாட்டேன்றீங்க. நான் எதுக்கு வந்துக்கிறேன்? உங்கள் மலத்தை கழுவ வந்துக்கிறேன். நீங்கள் கூச்சப்படுறீங்க. நான் என்ன பண்ணுறது? காட்டினா தான் நான் என்ன பண்ண முடியும்? கழுவ முடியும். புரியுதா? மலம் கழுவ வந்தவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைக்கு தான் என்ன? திரும்ப பின்னாடி போய்ட்டு என் கையை கழுவிக்க முடியும். பிரச்சனை என்கிட்ட இல்லை. நான் என்ன சந்தர்ப்பம் கொடுன்னு கேட்குறேன். கொஞ்சம் சூத்தை காட்டு, கழுவி விட்றேன்றேன். நீ வெக்கப்பட்டு சூத்தை காட்ட மாட்டேன்னா என்ன தப்பு? பிரச்சனை உங்ககிட்டயா என்கிட்டயா? யோசித்து பாரு. உன் தன்மையை உன்னால் கொண்டாட முடியாத அளவுக்கு யார் உன்னை அசிங்கமாக்குனான்னா நீ என்னவோ படிச்சுட்ட பாரு, என்னவோ தெரிஞ்சிச்சு பாரு, சமூகத்தில் ஏதோ அங்கீகாரம் வாங்கிட்ட பாரு, உன்னை யாரும் மதிச்சிட்டாங்க பாரு 4 பேர். அதுக்காக வர போராடின பாரு. அந்த போராட்டி வெற்றி பெற்றுட்டு திமிரில் அவரை சுற்றுற பாரு. அது ஒரு சந்தர்ப்பம்னு உனக்கு தெரியவே இல்லை பாரு. உனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த வெற்றியெல்லாம் வெற்றி இல்லை. இந்த சமூக அங்கீகாரம் கிடைக்கலன்னா எனக்கு இல்லை, இந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா நான் இல்லை. அப்போ நீ வெறும் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு சராசரி சிலேவரிக்கு போய் நான் ஞானத்தை கொடுக்க முடியாது. இல்லை நான் அப்படின்னா என்ன ஆகிடும்? நீயே வெற்றியார் கையில். தனிமையை கொண்டாடு, தனிமையை அழகு. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தனியாயிரு. அதுக்கு என் பயிற்சி உதவும். உன்னை கூட பேசு. நீ யாரை கூடவோ பேசுகிற, யாரை கூட மட்டும் நீ பேச மாட்டேன்ற. உன்னை கூட தொண்ணு பேசுகிற, ஆனால் உண்மையிலேயே நீ உன்னை கூட பேசவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. நீ உன்னை கூட பேசாமல் இருக்கிறியே எப்படின்னு தான். என் பயிற்சி போனால் உன்னை கூட பேச ஆரம்பிச்சிடுவேன். உன்னை கூட பேசிட்டானே என்னை பிடிக்காமல் இருக்காது உனக்கு. என்னை என் பக்கம் திருப்பிட்டானா அந்த அளவுக்கு தான் ஆயிடுச்சே. அந்த மாதிரி மனுஷன் யாரை கூட பேச வச்சுட்டான் அவன்? சரவணனை புரிய வச்சுட்டானே. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த மாதிரி நீ உன்னை கூட பேசிட்டா என்ன பண்ண முடியாது உன்னால்? நான் அந்த ஆள் யாரை கூட பேச வச்சுருவேன்?
உன்னை கூட பேச வச்சுருவேன். கொண்டாடி நான் ஒரு சந்தர்ப்பம். எப்போவுமே என்னுடைய தனித்துவத்தை நினப்ப முடியாது, என்னால் இழக்க முடியாது. கக்கா கவுத்தியம் வேலை. இதனால தான் நான் வசதியாக ஆகணும். இன்னும் வசதியாகணும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்லாம் சொந்தமாக வச்சுக்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் வாழணும், கொண்டாடணும், தனி ஃப்ளைட்டில் வரணும். எனக்கெல்லாம் விசாலாம் கொடுக்கக்கூடாது. சாதாரணமாக எந்த நாட்டுக்கு நான் இந்த மனுஷன் வரணுன்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இல்லைனா கூட நான் இல்லைனா கூட வாழ்ந்துன்னு இருப்பேன். அந்த மாதிரி ஆக்கிட்டேன். நான் இல்லைனா கூட இருந்து தான் இருக்கிறேன். நான் இல்லைனா கூட என் வீடியோ பேசினே தான் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் பதிவு பண்ணியாக வைக்கிறேன்னா, நான் இல்லைனா கூட என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் கேட்டுனே இருக்கலாம். இந்த பூமி என்ன அழகாக உருவாக்கிருக்குது, என் தனிமையை நான் கொண்டாடிட்டு இருக்கிறேன், நீங்களும் உங்கள் தனிமையை கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். நான் வெக்கப்பட சொல்ல. உங்கள் தனிமை ஒரு அழகு, உங்கள் உடல் ஒரு அழகு, உங்கள் மனமும் ஒரு அழகு. நீங்கள் அழகாக மாட்டேன்றீங்க. உடம்புனா கொஞ்சம் அழகாக்குறீங்க, ஆனால் மனசு என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அழகாக்கிக்க மாட்டேங்க. மனம் அழகாயிச்சானா, மனம் அது செம்மையானா, மந்திரம் மயிருக்கும் வேணாம். ஆமாம், மந்திரம் எதுக்கும் வேணாம், மயிருக்கும் வேணாம். ஆனால் மனது செம்மைப்படுத்த மாட்டேன்றீங்க. மனசுக்கு தீனி போட்டுனேக்கிறீங்க. இன்னும் படிக்கிறீங்க, இன்னும் தகவல் அறிவு பெறுறீங்க, இன்னும் தகவல் அறிவு பெற்றுனேக்கிறீங்க, இன்னும் தகவல் அறிவு பெற்றுனே இருக்க போகிறீங்க. பாரம் அது ஒரு நாள் சரிஞ்சிருவீங்க. இந்த 80 வயசுலேயும் அந்த ஆள் பட்சிங்க எடுக்கிறான், ஒன்றும் கூட என்று இல்லை. பாவமாகுது. ஒரு முடிவுக்கு வராமல் படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். நான் முடிவுக்கு வராத படிப்பு ஒரு படிப்பான்னு கேட்குறேன். இல்லை, முடிவுக்கு வரணும். எதுக்கு வரணும்? முடிவுக்கு வரணும். டெக்னிக்கலி நீங்கள் அப்டேட் ஆகணும், அது வேறு விஷயம். பட் வாழ்க்கையில் அல்லது உங்களை பற்றின ஒரு முடிவுக்கு நீங்கள் வரவே இல்லைன்னா யார் தப்பு? ஸோ தனிமைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். முடிவுக்கு வந்துட்டால் நீங்கள் தனியாள் தான். முடிவுக்கு வந்துட்டால் நீங்கள் யார் தான்? தனியாள் தான். ஆல்மோஸ்ட் சமூகத்தில் ஒற்றுமையாக இருக்குது. யாரை கூடனாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிச்சேன்னா யாரை கூட ஒற்றுமையாக இருக்கலாம்? ஒத்துக்க தெரிஞ்சிச்சேன்னா, இயலாமல் புரிஞ்சிச்சேன்னா யாரை கூட ஒற்றுமையாக இருக்கலாம்? கையை குழம்புல விட முடியாது இருந்தால் கரண்டை கூட ஒற்றுமையாக இருப்பேன். இல்லை, கரண்டி உனக்கு அந்நியம். அப்படி தானே? கலக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்றுனாக்கா கொட்டாங்கச்சி குத்தாலும் ஒத்துப்ப. அப்படி தானே? கொட்டாங்கச்சியில் என்ன பண்ணிப்ப? கலக்குவையா? அந்த குச்சி பல்லு குத்துன குச்சா கூட இருக்கும். ஸ்டார் பக்கில் இருந்தாலும் அந்த குச்சி சுத்தமானதுன்னு சொல்ல முடியாது. என்னதான் பண்ணுற? உள்ள விட்ட கலக்கு தான் செய்கிற. புரியுதா என்ன சொல்கிறது? அந்த மூங்கில் எங்கே வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒரு பலம் இருக்குது. உன்னை புரிஞ்சிடணும். உன்னை புரிஞ்சுட்டா யாரை கூட ஒற்றுமையாக இருக்கலாம்? முரண்பாடு ஒரு மனிதன் இங்கே இல்லவே இல்லை. தனித்தனி அழகோடு தான் இருக்குது. எல்லா தலைமரமும் ஒன்று போல் இருக்குது. ஆனால் வேறு வேறு. உஷாரா பார்த்தியானா எருமாடுங்கெல்லாம் போச்சுன்னா ஒன்று மாதிரி தெரியும். உஷாரா பாரு, ஒன்று வேறு வேறு. சீனாக்காரனெல்லாம் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒன்று போல் தெரியும். உஷாரா பாரு, எல்லாம் வேறு வேறு. தமிழர்கள்லாம் ஒன்றா பாரு, ஒன்று போல் தெரியும் ஸ்கின் டோன்லாம். ஆனால் உஷாரா பார்த்தா வேறு வேறு. இது மாதிரி கூட்டமாக எங்கே இருந்தாலும் நீங்கள் யார் தான்? திரும்ப சொல்கிறேன், தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமரம் தான். நீங்கள் ஒரு தனிமரம்னு புரிஞ்சு உங்கள் வேர்களை ஆழமாக்குறது, உங்கள் மலர்களை மலர விடுறது, நீங்கள் பூத்து குலுங்குத்து யார் கையில் தான் இருக்குது? நீங்கள் 10ஓட 11 அத்தோடு இது ஒன்றா இருந்தீங்கன்னா, உங்களை கொண்டாடலன்னா முரண்பாடு தான். உங்களை கொண்டாடினா யாரை கூட போய் உங்களை என்ன பண்ண மாட்டீங்க? கம்பரவே பண்ண மாட்டீங்க. ஏன்? நான் தான். நான் அது மாதிரி இருந்தால் தான் ஃப்ரீயாகிறேன். யாரை கூட சண்டைக்கோ போட்டிக்கோ போகவே மாட்டேன். மனசளவில் கூட எனக்கு என்ன என் தனிமையை புரிஞ்சிடுச்சு. போதில் உங்கள் தனிமையை புரிய வச்சுட்டு நான் கொஞ்சம் இன்னும் வசதியாக வாழலாமான்னு பார்க்குறேன். புரியுது என்ன செய்யறேன்ட்டு? உங்களுக்கு உதவிட்டு நானும் என்ன பண்ணலாம்? குடும்பம் ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு எல்லோரும் காலையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். பல பண்ணு நடக்கிறான்டான்ட்டு. நான் பாலிஷ் பண்ண ஷூ இதுன்ட்டு. புரியுதா? நான் நிறைய மரங்களை வளர்த்துட்டு என்ன பண்ணுறேன் இப்போ? அதெல்லாம் நல்லா வாழ்ந்ததுனால தான் நான் என்ன பண்ணுறேன்? சரவணன் சந்தோஷமாகறான். ஒரு 4 பில்டிங், ஒரு வீட்டில் நான் 2 ரூம் இருந்தால் தான் எனக்கு என்ன பண்ணுவான்? ஒரு ரூம் கொடுப்பான். அவனை பிச்சைக்காரன் ஆகிட்டான்னா ஒற்றுமையாக இருக்கணும்டா. கடவுளுக்கு கோமனை கட்டி திடீர்னா என்ன ஆயிருப்பேன்? நான் கோமத்தை கீச்சு கொடுப்பான் எனக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ ஆசீர்வாதம்னா எப்படி பண்ணுறதா? ஆசீர்வாதம்னா என்ன பண்ணுறது? நல்லா இரு, கொண்டாட்டமாக இரு, இன்னும் சிறப்பாக இரு.
புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போ ஆசீர்வாதம்ன்றது என்ன பண்ணுறது இல்லை, அதெல்லாம் கிடையாது. பார்த்து ஒரு மனுஷனை பார்க்கும்போது எப்படி பாருங்க, வெறுப்பை ஏன் பார்த்த, உன்னால் ஒத்துக்க முடியல அது அழகை. மண்டை அதிகமாகுது, தலை வெளியே வந்துட்டுக்குது, மூஞ்சி கோணையாகுது, கருப்பாகுது, அதை ஏன் பார்த்தேன்றேன் நான். அது ஒரு அழகு, கருப்பு ஒரு அழகு, வெள்ளை ஒரு அழகு. என்னென்ன ஆச்சரியப்படுவாங்க நிறைய பேர், என்னெல்லாம் எப்படி நீ இவ்வளோ அழகாகிறன்னு சொல்கிறேன்னே. என் கணவன் என்னை ஒத்துக்க முடியல, நீ எப்படி ஒத்துக்கிற என்ன? என் மனைவி என்னால் ஒத்துக்க முடியல, நீ எப்படி என்னை ஒத்துக்கிறேன்னுவாங்க. என்னை யாருமே ஒத்துக்கல, நீ எப்படா ஒத்துக்கிறேன்னு கேட்பாங்க என்னை பார்த்து. நான்லாம் ஒத்துக்கலாம் இல்லை, அப்படியே ரசிக்கிறேன் நான் உன்னை. நான் ஒத்துக்கவும் இல்லை, எதுக்கும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் உன்னை, நீ ஒரு கடவுளோட படைப்பாக பார்க்குறேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை, எனக்கு வேர்க்கல்லையாவும் முந்திரியாவும். ஆனால் எனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, புரியுதா? அது மாதிரி நீங்களும் எப்படி பண்ணலாம், எல்லோரும் பார்க்கலாம், நீங்களும் அப்படி வாழலாம். உங்கள் தனிமையை புரிஞ்சுன்னு கொண்டாட்டமாக இருக்கிற வழியை பாருங்கள். நான் ஒரு மனிதன், என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் குருன்னு திமிரெல்லாம் சொல்லலை, இயல்பாக சொல்கிறேன். நான் ஒரு குரு, எனக்கு கடவுள் தெரியும். கடவுள் முன்னிலேருந்து அணியப்பட்டது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்ன தெரியும், அதனால் உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வச்சு உன்னை கண்டுபிடிக்க வைக்க முடியும். எத்தனை ஜென்மம் தேவைன்னா தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. மேலும் ஜென்மம் எடுக்க பெரியா வேணுமா வேணாவா, தேவைன்னா எடுத்துக்க, தேவைன்னா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். எனக்கு அப்படிலாம் சொல்லித்தரேன். வாய்ப்பை என்கிட்ட கடவுள் குத்தி வச்சுக்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நான் ஆனந்த வாழ் முடிச்சுட்டு அப்படி தான் சொல்லுவேன். நானாகவே என்ன பண்ணுறேன், விடைபெறுகிறேன்றேன். நான் ஒரு சந்தர்ப்பம், ஆனால் நான் என்ன தான் பண்ண போகிறேன், நானாக தான் இருக்க போகிறேன், நானாகவே தான் போகவும் போகிறேன், நானாக தான் வாழ்ந்துனுக்கு போகிறேன். பயன்படுத்திக்காமல் போ. என்னை முந்திரின்னு விசிறியடி, இல்லை வேர்க்கலைன்னு விசிறியடி, இல்லை முந்திரி வேர்க்கலைன்னு கொண்டாடு, பாரும் இஷ்டம். என் தனிமை ரொம்ப அழகானது. நான் மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு அழகு, நீ மாதிரி இருக்கிறது உனக்கு ஒரு அழகு. யாரை கூட போய் நின்று உன்னை அழகாக என்ன பண்ணுற, நீ அசிங்கப்படுத்துகிற. உன்னை விட உன்னை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியும், நீ ஒரு லிப்டிக் பூசும்போதே நீ யாரை அசிங்கப்படுத்துகிற, உன் உதடுகளை என்ன பண்ணுற, அசிங்கப்படுத்தி கொண்டாடிக்க. லிப்டிக்கை கொண்டாடு, தப்பு கிடையாது. ஆனால் உதடுகளை அசிங்கப்படுத்தி கொண்டாடாதுன்றேன் நான் லிப்டிக் பூசத்துக்கு எதிரானவன் கிடையாது. லிப்டிக் பூசினா தான் அழகுன்ற பாரு, அப்போ தான் நான் எதிரானவன். வெள்ளையாக இருக்கிறது அசிங்கம்னு நான் சொல்ல வரல, வெள்ளையாக இருக்கிறது தான் அழகுன்ற பாரு, அப்போ தான் நீ அசிங்கமானவன். புரிஞ்சுட்டேன் என்ன சொல்கிறேன்ட்டு. நான் அதுவாகவோ இதுவாகவோ இருந்தால் தான் அழகுன்ற பாரு, அப்போ தான் நீ அசிங்கமானவன். நீ இருக்கிறியே, உன்னை படிச்சதே, அதுவே நீ யார் தான், அழகு தான். சில பேர்லாம் எனக்கு வீடியோலாம் பேட்டியெல்லாம் எடுத்தாங்க. ஒரு இடத்துல ஐயா கிட்ட போனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிற்கணும்னு. வழியே கிடையாது, அவுத்துட்டு தான் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி மனசை உரிச்சு என்ன பண்ணுறேன் நான், கிழிச்சு இவ்வளோ அசிங்கமானவன்னு தெரியும். என் வீடியோலாம் பார்த்தா உன்னால் என்ன பண்ண முடியாது, சும்மாலாம் என்னவோ பண்ணும் உள்ள ஒன்று. ஆனால் நீயாவே ஒன்று சொல்லிவிட்டு விட்டு போவ, அசிங்கமாக பேசுவார் இவருன்ட்டு. அது உன்னை கையாளுற தந்திரம்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னால் யாரும் ஒத்துக்க முடியாமல் போயிடுச்சு. என்ன ஒத்துக்கல நீ நினச்சிங்கிற, எனக்கு தெரியும் என்ன ஒத்துக்கல, என்ன யாரும் ஒத்துக்கலன்ட்டு. ஒன்றும் ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். தைரியம் ஒன்றா ஒன்றும் ஒத்துன்னு இருக்கணும். ஒரு மனிதன் தன்னை ஒத்துக்கினான்னா என்னை ஒத்துப்பான். ஒரு மனுஷன் அவனை ஒத்துக்கினான்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன அவனே இல்லைன்னாக்கா பாவம். அவன் யாருக்கோ அடிமையாகிறான், யாருக்கிட்டேயோ போய் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான்னா பாவமாக இருக்கும்ல. அவனை நான் என்ன பண்ண முடியாது. ஏன் அவனே அடிமை, ஆனால் அவன் சுதந்திரமானவன் இல்லை. நான் உங்களை அடிமைப்படுத்தவே மாட்டேன், முடியாது என்னால். ஏன் உங்களை அடிமையாக்கி பார்க்குறது அது அசிங்கம். உன்னை திருத்தி பார்க்குறது அசிங்கங்க. உன்னை என்ன பண்ணி பார்க்கக்கூடாது, திருத்தி பார்க்கக்கூடாது. அப்படியே பார்க்க கற்றுக்கோ. மயிலை பாரு, காக்காவை பாரு, குருவியை பாடு. இல்லை கொக்கின் நிறம் பூத்த வரும், கோயிலின் நிறம் வாய்ச்ச வரும். யார் தான் கருப்பு தான் அழகுன்னு கருப்பை தேர்ந்துக்காத, வெள்ளை தான் அழகுன்னு வெள்ளையும் தேர்ந்துக்காத. வெள்ளையும் கருப்பும் அழகு என்ன பிரச்சனை, புரிஞ்சுக்கோ. தனிமையை கொண்டாடு. வேறொரு சந்தர்ப்பத்தில் திரும்ப பேசுகிறேன். அடுத்த சத்சங்கம் சென்னையில் தான் இருக்கும். சொல்ல முடியாது, கனடாவிலே வேறு நாட்டுங்களுக்கெல்லாம் கூட, ஆனால் சத்சங்கம் இருக்கும். வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நன்றி.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.